டாஸ் ஜெயிச்ச பங்களாதேஷ் ஹாங்காங் சைனாவை கொஞ்சம் பேட்டிங் ஆட சொல்லுங்க. போன ட்ரிப் அவங்க சூப்பரா பேட்டிங் ஆடினாங்கன்னு இன்னைக்கும் பேட்டிங் வர சொன்னாங்க. போன மேட்ச்ல தான் ஆப்கானிஸ்தான் எங்களை பொழந்துட்டாங்க. இந்த மேட்ச்ல நாங்க பொலப்பொலன்னு பேட்டிங் வந்த ஓபனர்ஸ்ல 2வது ஓவர்லயே ஒருத்தர் காணாம போயிட்டாரு. ஆனா கொஞ்சம் பேட்டிங்ல நல்லா சாலிடா தான் ஆரம்பிச்சாங்க நம்ம ஹாங்காங் சைனா. பரவாயில்லையே, ஹாங்காங் சூப்பரா பேட்டிங் ஆடுறாங்கன்னு நினைச்சா இந்த பங்களாதேஷ் பவுலர் எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஹாங்காங் தான் முடிச்சு விட்டானுங்க. ஆக மொத்தம் ஹாங்காங் சைனா அடிச்சது 143 ரன். இதுதான் நாங்க அடிச்ச ரன். இன்னைக்கு நாங்க தான் நின்று ஹாங்காங் சைனா பவுலிங் வந்துச்சு. ஓப்பனர் 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா சைனா இந்த மாதிரி பவுலிங் போடுறாங்க, ஓப்பனிங்ல 2 விக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா அடுத்த வந்த 2 பேரையும் அவுட்டே ஆக்க முடியல. அவங்க கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு கேப்டன் லிட்டன் தாஸ் ஒரு 50 ரன் அடிச்சு விட்டாப்புல. கடைசியா போராடி ஒரு விக்கெட் எடுக்கையில ஸ்கோர் கார்டுல ஸ்கோரை காணா. அடிச்சது 143 ரன். முதல்ல விக்கெட் எடுத்திருக்கணும். 141வது ரன்ல விக்கெட் எடுத்தா என்ன பண்றது? பங்களாதேஷ் மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களாட்டு இருக்கு, அதை பண்ணி விட்டு போயிருங்க.